வணக்கம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் ரிசல்ட் வெளியாகி கொண்டிருக்கிறது. தற்சமயம் வரை எந்த விதமான கட்சியும் தனி பெரும்பான்மை பெறவில்லை. தாவேகா 108 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. 118 இடங்கள் கிடைத்தால் மட்டுமே விஜய் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க முடியும். ஸோ தற்போது வரை முன்னிலை தான் இருக்குது. 118 தொகுதியை ஒருவேளை விஜய் கட்சியால் மினிமம் பெற முடியவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அப்போவே சொன்னேன், கேட்டிங்களா? நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டால் உருப்படியாக விஜய்க்கே போட்டிருந்துருக்கணும். இப்படி பார்டரில் கொண்டு விட்டதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும். பாருங்கள் என்னென்ன நடக்க போகுதுன்னு. ஸோ என்னென்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னென்ன ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னா, அதிக தொகுதி ஜெயிச்ச ஆள் யாருன்னா விஜய் தான். ஸோ ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க அறிவிப்பார், கூப்பிடுவாங்க. ஸோ அவர் ஒரு டேட்டு கொடுப்பாரு. அந்த டேட்டுக்குள்ளே 118 தொகுதியை இவங்க காட்டணும். மினிமம் எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி, ஒருவேளை அவர் 118 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அவர் தான் சிஎம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஒருவேளை ஜெயிக்காத பட்சத்தில் 117 தொகுதி ஜெயித்தாலும் இதுதான் நிலைமை. அவர் கொடுத்த டேட்டுக்குள்ளே 118 தொகுதி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலை அப்படின்னா விஜய் ஆட்சி கலைக்கப்படும். அடுத்த 2வது இடத்துல உள்ள கட்சி திமுகவோ அதிமுகவோ, எந்த கட்சி 2வது வருதுன்னு தெரில. ஸோ அந்த கட்சியை அழைப்பாங்க. ஸோ அவங்களும் ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 தொகுதியை திரட்டணும். அவங்களாலும் முடியல அப்படின்னா சட்டமன்றங்கள் சில மாதங்களாக மூடப்படலாம். குடியரசுத் தலைவரின் ஆட்சி தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும். அப்போது ஏதேனும் ஒரு கட்சி 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு பெற்றால் மீண்டும் ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க கோர முடியும். கடைசியில் எதுக்கும் வழி இல்லையா, சட்டமன்றம் கலைக்கப்பட்டு மீண்டும் மறுதேர்தல் நடத்த உத்தரவிடப்படலாம். இதனால் பெரும்பான்மையான பணம் வேஸ்ட் ஆகும். மாற்றம் வேணும் அப்படின்னா அதுக்கு எதிர்த்தரப்புக்கு தான் போடணும். அதிமுகவுக்கு போட்டிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நல்ல விஷயங்கள், சீமான் மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் அட்லீஸ்ட் சீமான் உள்ளிட்ட ஒரு 4-5 பேர் அவங்க கட்சியில் நல்ல பேரோடு இருக்கிறாங்க. ஸோ அவங்கள மட்டுமாவது ஜெயிக்க வச்சுருக்கலாம். ஸோ விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்க, ஏன் இப்படி அறகுறையாக போட்டிருக்கீங்க? 118 தொகுதி மிச்ச தொகுதி உள்ளவங்களும் கொஞ்சம் போட்டிருந்தா இந்த தொந்தரவே கிடையாது. அடுத்ததாக ஒரு லக்கி ஆப்ஷன் என்ன அப்படின்னா, விஜய் யார்ட்டனா இது பண்ணலாம் அப்படின்னா, அதிமுக கூட்டணியில் நிறைய பேர் இருக்காங்க. பாமக, அமமுக இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட பேசி தங்களுக்கு தேவையான தொகுதியை இவங்க வாங்கி மெஜாரிட்டியை நிரூபிக்கலாம். பட் இதில் தான் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். அந்த அதிமுக கூட்டணியில் உள்ளவங்களுக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இதில் காத்துட்ருக்கு. ஸோ திமுக கூட்டணியில் யாருன்னா இருக்கா? காங்கிரஸ் இருக்குது, விசிக, தேமுதிக, சிபிஐ, சிபிஎம் ஆகிய சிறு சிறு கட்சிகளுடன் ஆதரவுக்கு இவங்க கூப்பிடலாம். அவங்களும் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் செட்டில் பண்ணி 118 தொகுதியை வாங்கலாம். டிமாண்டு ஹெவியாக இருக்கும். பதவி மட்டும் கிடையாது, பதவியும் பெரிய பதவியை கேட்பாங்க. அட்லீஸ்ட் இப்படி பேச்சுவார்த்தையாட்டும் முடிஞ்சால் ஓகே, இந்த அரசு நீடிக்கும். இல்லையா, குடியரசுத் தலைவர் ஆட்சி தான், டோய் மறு எலெக்ஷன் தான். ஸோ மொத்தமாக அதிமுக கூட இவங்க டீல் வச்சான்னா, ஒரு புதுசாக வந்த ஒரு ஆளை அதிமுக ஏற்றுக்குமா அப்படின்னு அதுவும் டவுட்டு தான். ஏன்னா எப்படி முதலமைச்சராக விஜய் தான் இருப்பேன் பாரு, எடப்பாடி அவர்கள் மினிஸ்டராக இருக்கிறதுக்கு ஒத்துக்குவாரா அப்படிங்கிறது அதுவும் தெரில. அப்படி போனால் அந்த கட்சியை க்ளோஸ் ஆன மாதிரி அர்த்தம். ஸோ அதனால் அதிமுக போகாது. அவங்க கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் இருக்குது. கட்சினால் எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு தானே. ஸோ அதனால் நியாயம் தருமம் அதனால் அந்த கட்சியும் பார்க்காது. ஸோ அதனால் டிமாண்டு வைக்கிறது கிடைக்கும்போது யாருனாலும் எங்கேனாலும் போய்க்குவாங்க. ஸோ விஜய் ஆட்சி நீடிக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒருவேளை 118 தொகுதி ஜெயிச்சிட்டார் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. ஜெயிக்காத பட்சத்தில் இவ்வளோ நடக்கும். ஒருவேளை ஜெயித்தாலும் அதுக்கு பிறகு என்னென்ன பண்ண போகிறாங்க, விஜய் எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்தான் பார்க்கணும். தமிழ்நாடு மக்கள் இவ்வளோ மோசமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த தேர்தல்.